It's one of a very torturous issue when somebody is silent. பேசிட்டாங்கன்னா கூட நமக்கு எப்படி ஆகும்னா ட்ரிகர் ஆகும். ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட் ப்ரொவோக்ஸ் அஸ், நம்மள தூண்டும். ஆனா அதே அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுமே தவிர அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எப்படி நம்ம அவங்கள ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இட் இஸ் ஆல் டு டூ வித் தட் ஈகோ ஆஃப் யுவர் மைண்ட். யார் முதல்ல சண்டை போடுவாங்களோ அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது. இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்தி சப்ஜெக்ட். சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிய வந்தாவே we should feel that somebody is trying not to trigger. பெருசாக்க விரும்பல அவங்க. சோ அதனால அவங்க அமைதியா இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள நம்ம கண்டுக்காம இருக்கக்கூடாது. அந்த அமைதியா இருக்கும் பொழுது நம்ம வாலண்டியரா போயிட்டு ஐ நோ யூ ஆர் சைலண்ட், ஏதோ சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் யூ, பேசலாமே அதை பத்தி அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு வச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு அப்ரோச். அதை விட்டுட்டு என்ன நான் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோஸ்டிக்கா போகாம இருக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் அது. So it's also a good way to handle when somebody is silent. When somebody is silent, you should be more, involved in trying to solve that problem rather than waiting for other person to talk.